சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரதிய வித்யா பவனில் தாரக மந்திர வர்ணமாலிகா ட்ரஸ்ட் சார்பாக ருக்மணி சிவக்குமார் எழுதிய ராக களஞ்சியம் புத்தகம் வெளியிட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக இசையமைப்பாளர் கலைமாமணி தீனா, திரைப்பட பாடகர் சங்கீத வித்வான் மகாராஜன், பாரதிய வித்யாபவன் சென்னை கேந்திரா இயக்குனர் கலைமாமணி கே. என். ராமசாமி, இசையமைப்பாளர் லிடியன், அருள்மதி IAS, வாய்ஸ் கல்ச்சர் ஸ்டூடியோ நிறுவனரும் இசையமைப்பாளருமான ரா. வசந்த், இசை மேதை கல்யாணி மற்றும் கர்நாடக இசை வித்வான்கள், மேதைகள், அறிஞர்கள் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள். இது குறித்து புத்தக எழுத்தாளர் ருக்குமணி சிவகுமார் கூறுகையில், அனைவருக்கும் நமஸ்காரம். நான் குழந்தையில் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய தாயார் ஜென்மலட்சுமி அம்மாள், தந்தையார் AS மணிபாகவதர். நாங்க நாம சங்கீர்த்தன குடும்பத்தை சேர்ந்தவங்க. 3 தலைமுறையா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம். நான் பிறந்ததுல இருந்து 2 வயசு 3 வயசுல இருந்தே அந்த நாம சங்கீர்த்தனத்தையே பாடி அதுலயே கேட்டு 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 பகவான்கிட்ட பக்தியா ஆராதனம் பண்ணி, அதற்கப்புறம் ஸ்கூல் டேஸ்ல இருந்து நாங்க நாம சங்கீர்த்தன ப்ரோக்ராம் நிறைய பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா 72 மேலக்கர்த்தா வர்ணங்களும் 35 தாள வர்ணங்களும் போட்டிருக்கேன். ஏற்கனவே 12/12/2012 ரிலீஸ் பண்ணோம். இப்போ 2024 ராக களஞ்சியம் என்கின்ற புஸ்தகத்தை எழுதியிருக்கேன். தெய்வ அனுகிரகத்தினால இந்த ராக களஞ்சியம்ங்கிற புஸ்தகம் என்னன்னா, அதுல 72 மேலக்கர்த்தா ராகங்களும் எவ்வளவு ராகங்கள் எடுத்துக்கொள்கிறது என்கின்ற விஷயத்தை அதுல தெரிவிச்சிருக்கேன். அதை பத்தி என்னுடைய மகள் தெரிவிப்பாங்க. நிறைய புக்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ஒரு சில புக்ஸ் எதுக்கு இருக்கும்னாக்கா, வர்ணத்தை பேஸ் பண்ணி நிறைய புக் இருக்கும், கீர்த்தனையை பேஸ் பண்ணி நிறைய புக் இருக்கும், சாங்ஸை பேஸ் பண்ணி நிறைய புக் இருக்கும். ஆனா வர்ணம், கீர்த்தனை, சாங் எல்லாத்துக்குமே பேஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகங்கள். 72 மேலக்கர்த்தா ராகங்கள். கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். பிரதி மத்தியமம், சுத்திய மத்தியமம் அப்படின்னு சொல்லிட்டு 72 இருக்கு. அந்த 72 ராகங்கள்லயும் ஜன்னிய ராகம்னு ஒண்ணு இருக்கு. சோ இது என்னது, தாய் ராகம். தாய் ராகத்துல இருந்து வரது ஜன்னிய ராகம். அந்த ஜன்னிய ராகத்தை பேஸ் பண்ணிதான் இவங்க இந்த ராக களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு புக்கை போட்டிருக்காங்க. நமக்கு டிக்ஷனரி மாதிரி அது நமக்கு இருக்கும். ஏதாவது ராகத்துல நமக்கு ஒரு டவுட் இருந்தாலோ, இல்லைன்னா இந்த ராகத்தை நம்ம எப்படி பாடணும் அப்படின்னு தெரியலைனாக்க ஆரோகணம் அவரோகணத்தோட கிடைச்சிருக்கிறதுதான் அந்த ராக களஞ்சியம்ங்கிற புக்கு. அதுல ராகங்களுக்கு அவங்களே நேம் பண்ணிருக்காங்க. நிறைய ராகங்கள் நியூவா நமக்கு கிடைக்கிறது. இப்ப எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 4 ராகத்தை தவிர நிறைய பேர் எந்த ராகத்தையும் வாசிக்க மாட்டாங்க. பட் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. இன்னும் நிறைய கத்துக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும். புதுசா பாடல்களை ஒரு ஸ்லோகமா இருக்கட்டும், அப்படி இல்லைனாக்கா திருக்குறளா இருக்கட்டும், அதை இசை வடிவில கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எதுக்கு போட்ட ராகத்திலேயே போடணும், ஏதாவது புதுசா போடணுமே அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ராகத்தோட ஆரோகணம் அவரோகணம் அவங்களுக்கு தெரியாது. அந்த ஆரோகணம் அவரோகணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ராக களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு மொழியில தான் நாங்க பண்ணிருக்கோம். இதுக்கப்புறமா எழுதிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன புக் எழுதிருக்காங்கன்னா, 72 மேலக்கர்த்தா ராகத்துக்கும் வர்ணங்கள் போட்டிருக்காங்க. இப்ப வர்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே 72 மேலக்கர்த்தாவும் போட்டிருக்க மாட்டாங்க. இவங்க 72க்கும் போட்டிருக்காங்க. 35 தாள வர்ணங்கள் இருக்கு. அந்த 35 தாள வர்ணத்துலயும் தனியா வர்ணம் இருக்கு. கீர்த்தனை எல்லாரும் பண்ணுவாங்கன்னா வர்ணம் அவ்வளவா பண்ண மாட்டாங்க. வர்ணம்ங்கிறது பேஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். சோ அந்த பேஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் ஸ்ட்ராங்கா வரணும் அப்படிங்கிறதுதான் திருமதி ருக்மணி சிவகுமார் அவங்களுடைய ஒரு கோலாவே இருக்கு. சோ எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் பேஸ்ல அப்படிங்கிறது. அதுக்காக வர்ணம் நிறைய பேர் நிறைய வர்ணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த 72 தாள வர்ணங்கள், அதுக்கப்புறம் மேலக்கர்த்தா வர்ணங்கள் புக்கை நம்ம வாங்கிக்கலாம். இது 2வது புக். ஆல்ரெடி 2 புக் பண்ணிட்டாங்க. இது செகண்ட் புக் லான்ச். இது இப்போதைக்கு இந்த புக் எங்க கிட்டதான் அவைலபிளா இருக்கு. we are developing an app. அந்த ஆப் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா we are going to install that in that app also. e-book மாதிரி இது வரைக்கும் எதுவும் பண்ணல சார். இனிமேட்டு தான் அது மாதிரி பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி பண்ணல.